ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோவில் 20 to 30 மினிட்ஸ் வரையும் போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் சண்டே மண்டேக்கான ரொட்டீன் பிளாகை தான் கவர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் 2 வீக்ஸாகவே பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க. இந்த டைம் காலையிலேயே மட்டன் கொஞ்சம் நெத்திலி ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். மற்றதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தது நான் ரைஸ் தாங்க வேக வைப்பேன். அதை சிம்மில் வச்சேன்னா மெதுவாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு வேகும். மட்டன் பாதி இது சுக்கா வறுவல், மீதி இது ஃபுல்லாமே தேங்காய்லாம் போட்டு ஒரு டிஷ் பண்ணுற மாதிரி. நெத்திலி ஃபிஷ் 250 கிராம்க்கு வாங்கிட்டு வந்தார். எனக்கு பிடிக்கும்னு ஃபிஷ் நல்லாவே க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க லூலில். ஸோ டேரெக்டாக லைட்டாக வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ணால் போதும். மட்டன் எல்லாமே போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் நான் ஏற்கனவே தோல் உரித்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ குழம்பு வைக்க டேரெக்டாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பண்ணுற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு பூண்டு குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அந்த நெத்திலி மீன் வச்சு தொக்கு மாதிரி பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். சரி வேணாம், நம்ம குழம்பே பண்ணிடலாம், பேலன்ஸ் இட்லிக்கு நம்ம நைட் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதை குழம்பாகவே பண்ணிட்டேன். எல்லாமே பீல் பண்ணி ஏற்கனவே அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எடுத்து சமைக்கும்போது. சப்போஸ் 2 குழம்புமே ரொம்ப காரமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக ரசமும் பண்ணேன். சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரசம் கொஞ்சமாக தான், பாதி அளவு தான் பண்ணேன். மட்டன் போன்லெஸ்னால் ஒரு 7 விசில்லே நல்லா வந்துருச்சு. இந்த டிஷ்ஷுக்கு பேர் எனக்கு என்னன்னு கூட தெரியாது, ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது. மட்டனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பில்லை, லாஸ்ட்டாக கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே 2 விசில் விடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. தேங்காவோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா பண்ண வைக்கிறது கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால டேரெக்டாக கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சாச்சு. ஹோம் ஷிஃப்ட் பண்ணுறது ஜூலையில் பண்ணலான்னு இருக்கும். லாஸ்ட்டாக காட்டின வீடியோவில் 2 அப்பார்ட்மெண்ட் பார்த்ததோடு இருக்குது. இன்னுமே அடிஷ்னலாக 10 ஃப்ளோருக்குள்ளே அவைலபிளாக இருந்தால் சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். கடைசியாக மீன் குழம்பு நான் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட சுக்கா வறுவல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நடுவில் எந்தெந்த ஸ்பைசஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்பார். ஆயிலிருந்து முக்கால்வாசி எல்லா டப்பாவும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு டைம். அப்போது நமக்கு ஒரு கட்டத்தில் இதை நானே பண்ணிடுவேனே, முக்கால்வாசி நானே பண்ண மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன். நார்மல் ஃபிஷ் குழம்பு தான் பண்ணேன். அதில் கொஞ்சம் மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டிஷ்வாஷரில் போடுற வெஷல்ஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதை ஃபுல்லாமே அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பப்போ சேர்றதை லைட்டாக கிளென்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டிஷ்வாஷரில் டேரெக்டாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். தேர்ஸ்டே ஊருக்கு போகிறனால வீக்கெண்ட் கிராசரி பெருசாக வாங்கலை. ஒரு 5 டேஸ்க்கு போகிறோம். எங்கே போகிறோன்றது கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபிஷ் குழம்பு, சுக்கா வறுவல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சமைச்ச உடனே அந்த கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிடணும். சப்போஸ் நான் அப்படியே போட்டுட்டேன்னா இங்கே சாப்பிட்டதும் எனக்கு சுத்தமாக வேலை பார்க்க தோணாது. கிச்சனும் அதே அழுக்காக கிடக்கும். அதனால் கையோட ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயும் 2 குட்டீஸை நல்லா குளிப்பாட்டி வச்சுட்டாரு. இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் அவரோட ஜாப் இது. நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் 3 பேர் தூங்க போயிட்டாங்க. நான் மதியம் தூங்கினேன்னா எனக்கு நைட்டு தூங்குறதுக்கு 1-2 ஆகிரும். சுத்தமாக தூக்கமே வராது. சப்போஸ் நான் மதியம் தூங்கிட்டேன்னா, நான் நைட்டு நல்லா தூங்கலைன்னா எனக்கு அந்த டேயே சுத்தமாக ஓடாது. 2 பசங்களுமே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா தூங்குவாங்க. இந்த டைமில் தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, சில டைம் டெஸ்டிங் ஒர்க் இருந்ததுன்னா அதையும் பார்த்துட்ருப்பேன். ஐஸ்கிரீமை நிம்மதியாக சாப்பிடணுன்னா அது என்னுடைய 2 குட்டீஸு இல்லாதப்போ தான் முடியும். இந்த வீக்கு கடைக்கு போய் கிராசரி அதிகமாக வாங்காமல் எது தேவையோ ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினேன். அதனால் கேரிஃபோரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசியில் ஏன் தான் ஆர்டர் பண்ணணும்னு ஆகிடுச்சு. ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இருந்தது, சிலதெல்லாம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. நான் தக்காளி, வாட்டர் மெலன்லாம் கேன்சல் கொடுத்தேன். பட் அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ரிட்டன் வேணான்ட்டாங்க. 1 kg உருளைக்கிழங்கு இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கிறது 2 பீஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ்லாம் நேரில் வாங்கணுன்றது. இதே சில்லி பவுடர் நான் கேட்டது வேறு பிராண்டில் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் நான் 1 kg 60 தான் நினச்சேன். பார்த்தா அது ஒரு பீஸு 60 தான். வாழைப்பழம் ரொம்ப காயாக இருந்தது. மாம்பழம் ஒரு சைடு லைட்டாக பிளாக்காக இருந்தது. ரிட்டன் ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க.
வாட்ச் வந்து ஆன்லைனில் வாங்கினது ரொம்ப லூஸாக இருந்தது. இதை நான் டேமுல தான் வாங்கினேன். இது வரைக்கும் நான் வாட்ச் அதில் வாங்கினதில்லை. ரிட்டன் கொடுத்துட்டேன். வழக்கம் போல் நீங்களே வச்சுக்கோங்கன்னு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சரி இது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு 2 dirhamக்கு அந்த வாட்சோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்கினேன். இது பார்த்ததும் தோணுனது வந்து நிஜமாக ஒர்க் ஆகுமான்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. யூடியூப் பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பண்ணி பார்த்தேங்க. நிஜமாகவே நல்லா ஒர்க் ஆச்சு. வாட்சோட சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். நேராக இந்த நீடில் வந்து வச்சுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி. கரெக்டாக அந்த இடத்துல வச்சோன்னே நம்ம டைட் பண்ணோம்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த நீடில் வந்துடும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். லைட்டாக அழுத்திட்டாலே வெளியில் வந்து ஈஸியாக கையால் எடுத்துடலாம். ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை செயினை கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செயின்லேயுமே வந்து 2 ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒன்று நம்ம எடுத்துட்டோம், இன்னொரு பக்கம் எடுக்கிறேன். சேம் அதே ஸ்க்ரூவில் லைட்டாக அழுத்தணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ஸ்க்ரூ வந்துடும். இதே மாதிரி எத்தனை செயின் உங்களுக்கு கட் பண்ணணுமோ அதை வந்து எடுத்துடலாம் தனியாக. சேம் இது வந்து இந்தியாவிலையும் இருக்குது. 50 ரூபி 40 ரூபிலேயே வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் இருக்குது. இப்போ ஒரு செயின் 2 ஸ்க்ரூ வெளியில் எடுத்துட்டேன். ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற செயினை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். லைட்டாக அந்த ஸ்க்ரூவை உள்ளே தள்ளிட்டு நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணோம்னா ஈஸியாக போய் ஃபிக்ஸ் ஆயிரும். நிறைய ஆன்லைனில் வாட்ச் வாங்குறவங்களுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பட்டர் க்ரீம் பன் தான் பண்ணேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கிட்டு 3 ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ட்ராப் வனிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் மில்க் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி திக் க்ரீம் ஆனது ஒரு ரோல் பன் எடுத்துகிட்டு சென்டரில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கும் மேலே டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட சாப்பிட்டா இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியிலேயுமே கொஞ்சம் க்ரீம் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும். இதை முடிச்சுட்டு ஒரு 4:30க்கு மேலே நைட் டின்னருக்கு வந்து இட்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஷார்ஜாவில் இருக்கிற கிஃப்ட் மார்க்கெட் ஷாப்புக்கு போகலான்ட்டு ஈவினிங் கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக டிராஃபிக்லாம் தாண்டி போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும். சரி வந்ததும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ட்டு இட்லி தான் ஹாட் பேக்கில் வந்து வச்சுட்டு வந்தேன். பசங்களுக்கு எனக்கு ஹேர் கிளிப்ஸ் சில பேக்லாம் வாங்க வேண்டியிருந்தது. கிச்சனுக்குமே சில ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அந்த ஷாப்புக்கு போனோன்னா ஒரே பிளேஸில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். அதான் கிளம்புறோம். இதுக்கு ஷைடிஷ் வந்து ஃபிஷ் குழம்பு ஏற்கனவே வந்து மதியம் பண்ணதே இருந்தது. இட்லி 4 பிளேட்டு தான் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக வந்து தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பண்ணேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பீச் தெரப்பி கிளாஸ் போயிட்டு பேசுகிறாங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 months அட்டன் பண்ணதில் வந்து இப்போ நல்ல வேர்ட்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாரு. ஸ்பீச் தெரப்பியில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்னவாக இருக்குன்னா அந்த பசங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்மளை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களான்ட்டு கவனிக்க வைப்பாங்க. பாதி ஸ்பீச் டிலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது பேசும்போது அவங்க வேறு இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ 4 months போனதுக்கப்புறம் தான் பிரியாஷ்க்கு வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் வாயை பார்க்குறான், கவனிக்கிறான். இப்போ வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது தான் இப்போ போயிட்டுருக்கு. 5:30 போல் ஷார்ஜாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக டிராஃபிக்கே இல்லைன்னா 30 minutesல போய் ரீச் ஆகிடலாம். பக்ரீத் லீவுனால நிறைய க்ரௌடு இருந்தது. நான் லிஸ்ட்டு போட்டு போனது நிறையா, ஆனால் வந்து நான் எடுத்தது வெறும் 3 ஐட்டம். இவ்வளோ கூட்டமாக இருக்குது, பார்க்கவும் பெருசாக பிடிக்கல. இங்கே வந்தாலே நாம் ஒன்று நினச்சிட்டு வருவோம், ஆனால் இதுக்கு டேரெக்டாக போய் டாய் செக்ஷனில் போய் எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. முன்னாடி இந்த ஷாப்புக்கு 2 times வந்தப்போ வந்து அந்த பக்கமே நாங்கள் கூப்பிட்டு போகல. அதுக்கு பர்த்டேனால அவன் கை காமிக்கிற சில டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆளாக நான் தான் சாப்பிட்டேன். வாங்கினனால சுத்தமாக அவங்களுக்கு அந்த பசியே மறந்துருச்சு. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாண்டு நல்லா போர் அடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட்டாங்க. எங்கள் டின்னர் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு மண்டே பிரியாஷோட யூனிஃபார்ம், ஐடி கார்டு எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வச்சுட்டு அவரோட ஹோம்ஒர்க் புக்கெலாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டோங்க. அடுத்த நாள் இந்த வாலில் நிறையா க்ரையான்ஸ், பென்சில்ஸ்லாம் கிறுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். மேஜிக் ஸ்பஞ்ச் பற்றி சொல்லியிருப்பேன். நார்மலாக எல்லா ஷாப்லேயுமே வந்து இது கிடைக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா வால் நல்லா க்ளீனாக இருக்கும். எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள், இந்த ஷோஃபாக்கு மேலே சைடில் நான் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அந்த க்ரையான்ஸ், பென்சில்ஸை மறைச்சி வச்சாலும் எப்படி எடுப்பாங்கன்னே தெரியாது. இதுக்காக நான் ஒரு சைடு வந்து போர்டு கூட வாங்கி ஒட்டி பார்த்துட்டேன். ஆனால் அங்கே கிறுக்க மாட்டாங்க, வேணும்னே இந்த சுவரில் தான் கிறுக்குவாங்க. பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்தது. சில டைம் வந்து ஒரு மாதிரி அழுக்காக பிளாக்காக வந்து ஆக்கி வச்சுருப்பாங்க வாலில். இதுக்குன்னு இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணதே இல்லை. இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து பெயிண்ட் அடிக்கிறது தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக எனக்கு அந்த வீடியோ கண்ணில் பட்டது.
அதில் பார்த்து தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். ஸ்விட்ச் போர்டுக்கு மோஸ்ட்லி வந்து மேலே கீழே அந்த கை வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்தது. இந்த சைடுமே ஏதோ கொட்டி வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்பஞ்சை வந்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி தண்ணியை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணணுங்க. ஃபுல்லாக பண்ணணும்னா அதில் இருக்கிற பவரே போயிடும். ஒயிட் கலர் கெமிக்கல் மாதிரி வரும் அதிலேருந்து. அதுதான் மெயினாக ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறது. ஸோ நம்ம பிணியும் போதே கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணணும். இதோட ப்ரைஸுமே ரொம்ப சீப் தாங்க. 20 பீசஸே வந்து ஒரு 5 dirham அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஒவ்வொருலையுமே 100 ரூபாய்க்கு 10-20 பீசஸ் கிட்ட வரும். ஒரு இடத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பஞ்ச் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். தண்ணியில் முக்கிட்டு ஒரு ஏரியா ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதோட பவரே போயிடும். ஃபுல்லாக வாலில் இருக்கிற எல்லா அந்த பிளாக் ஸ்டெயினையுமே வந்து அதை அப்சார்ப் பண்ணிடும். இப்போ பாருங்கள், சோஃபாக்கு மேலே எந்த கரையுமே இல்லை. எனக்கு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமே லைட்டாக பிளாக் கலரில் இருந்த மாதிரி இருந்தது. ஏரியாலையுமே நான் வந்து ஸ்பஞ்ச் வைப் பண்ணதுக்கப்புறம் வெட் டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். வெட் டவல் எதுக்குன்னா ஸ்பஞ்சிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அங்கங்கே ஒட்டுன மாதிரி இருந்தது. ஸோ நம்ம செகண்ட் லேயராக வந்து வெட் டவல் வச்சு தொடச்சிட்டோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிரும். சுத்தமாக எந்த இடத்துலையுமே மார்க் பார்க்க முடியாது, ஃபுல்லாக போயிருக்கும். இதை ஒரு 2 monthsக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி தான் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம வீடையே ஷிஃப்ட் பண்ண போகிறோம், இப்போ இதை நீ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இந்த வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 பீசஸ் தேவைப்பட்டுச்சு. உங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாருங்கள், நான் ஒயிட் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் ஒரு 4 மணி போல் வந்து டாய்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி வாங்கியிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்றைக்கி தான் வந்தது. இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய டாய்ஸ் வாங்கி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு ஒரே பேஸ்கெட்டில் வச்சுருந்தோம்னா அதை எடுத்து விளையாட மாட்டுறாங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. அந்த வாங்கி அந்த டேயில் விளையாடுறதோட அவ்வளோதான். இவங்கள்ட்ட நிறைய இந்த பசில்ஸ், கார்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, அனிமல்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. எல்லா டாய்ஸுமே வந்து நல்லா குரூப் பண்ணி தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக அவங்களுக்கு கண் பார்வையில் படுற மாதிரி வச்சுருந்தோம்னா எடுத்து விளையாடுவாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு திங்ஸை அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அதை எடுத்து விளையாடணும்னு தோணும். இந்த மாதிரி குரூப்பாக பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாயிரும். என்னைக்காவது தான் அதை எடுத்து விளையாடணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள விளையாடுங்கன்னு சொல்லணும். இந்த ஸ்டோரேஜ் ரேக் ஃபுல்லாமே பிளாஸ்டிக்கில் தாங்க வரும். சேம் இமேஜில் இருக்கிற மாதிரியே தான் வரும். ஃபஸ்ட்க்ரே ஆப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு லைன்லையுமே வந்து 4 கம்பார்ட்மெண்ட் இருந்தது. நான் நினச்சேன் 12 பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு. கேட்லாகில் பார்க்கும்போது வந்து 3 பாக்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி 12 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கேட்லாக் தான் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு. 12 பீசஸ் இந்த கம்பார்ட்மெண்ட் ட்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா வெயிட்டாக இருந்தது. ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரூஸ் வந்து பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த பிளாக் கலர் இருக்கிறத வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டைட் பண்ணுறதுக்கு இதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருந்தது பிளாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் சைடில் வர்ற அந்த 2 பார்ட்டுக்கு மேலே ஒட்டுறதுக்கு வந்து 2 ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இந்த சைடில் இந்த இருக்கிற ஒரு பார்ட்டே வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. என்னால் ஒரு கையில் வந்து ரொம்ப நேரம் தூக்க முடியல. கிட்ஸ் டாய்ஸ் ஹவுஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒவ்வொரு பார்ட்டுமே நல்லா வெயிட்டாக இருக்கும். இதே மாதிரி வெயிட்டாக தான் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்க்ரை அப்ளிகேஷனில் செக் பண்ணிங்கன்னா இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது. இது வந்து ஆரஞ்சு டைப்பு, நிறைய க்ரீன் இருந்தது, பிங்க் இருந்தது, ப்ளூ இருந்தது. ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். நான் வாங்கினது வந்து 119 dirhamக்கு தான் வாங்கினேன் நான். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸர்னால 10% எனக்கு ஆஃபர் இருந்தது. அதை அப்ளை பண்ணது போல் எனக்கு 107 dirham ஆச்சு. கிரே கலர் வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் வரும்னு நினைக்கிறேன். நடுவில் அந்த சென்டரில் இருக்கிற ஆரஞ்சு, க்ரீன், அந்த 4 கம்பார்ட்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். இப்போது நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் அந்த ஸ்டிக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வரலங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க. மெயினாக அந்த ஸ்டீல் ராடு தான் முக்கியம், ஏன்னா அதுதான் எல்லா பாக்ஸையும் ஹோல்ட் பண்ண போகுது. கொடுத்துருக்கிற ஸ்க்ரூஸில் வந்து 2 டைப்பு தான் இருக்குது. ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப், இன்னொன்று வந்து ப்ளஸ் டைப்பு. ப்ளஸ்ன்னு போட்ட ஸ்க்ரூவை வந்து ராடில் ஒரு சைடு இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் அந்த சைடு பார்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹோல் வழியாக அந்த ராடை வந்து ஸ்க்ரூவோட லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல போய் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போது அந்த ரவுண்ட் ஷேப் பார்ட்டை அந்த கம்பிக்கு இன்னொரு சைடு வழியாக கொண்டு போய் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையால் லைட்டாக மட்டும் டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிளாக் கலரில் கொடுத்த அந்த டைட்டரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே சேம் பேலன்ஸ் இந்த 5 ஹோலுக்குமே பண்ணணும். இந்த ட்ரே ரேக் வந்து டாய்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. பெரிய பசங்க இருந்தாங்கன்னா புக்ஸ் வச்சுக்கலாம், பெயிண்டிங் பண்ணாங்கன்னா பெயிண்டிங், க்ரையான்ஸு, பென்சில்ஸு அதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். பெரிய பேஸ்கெட்டில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவே நான் டாய்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலைன்னா நான் புக்ஸ் தான் வைக்க போகிறேன். இப்போ ஒரு சைடு மட்டும் 6 ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன்.
கையால் டைட் பண்ணோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் நிற்க மாட்டேது, லூஸ் ஆகிடுது. அதனால் அவங்க கொடுத்த டைட்டரை வச்சு லைட்டாக திருகுனாலே ஸ்ட்ராங்காக டைட் ஆகிடுது. இந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற இன்னொரு பார்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். மறுபடி சேம் ப்ராசஸ் தான், ஆனால் ரிவர்ஸில் பண்ணணும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வந்து 6 ஸ்டிக்ஸ்லையும் இந்த மாதிரி வைக்கணும். இப்போ வந்து அந்த இன்னொரு பார்ட் எடுத்து அந்த 6 ஹோலுக்கும் நேராக அந்த ஸ்டிக்கை வந்து ஜாயின் பண்ணணும். அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கணும். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டிங்கன்னா வேலை வேகமாக முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்தது. இந்த ஸ்டேஜில் அந்த ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ எடுத்து ராடில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 6ஐயும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மற்ற பார்ட்டு ஃபுல்லாமே சேர்த்து டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். நமக்கு பேஸ்மெண்ட் இது தான். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பேஸ்கெட்டில் நம்ம எவ்வளோ டாய்ஸ் எவ்வளோ வெயிட் போட்டாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ நார்மலாக இந்த ரேக் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். அதனால தான் இதை எப்படி அசம்பிள் பண்ணணுன்றதோட நான் அதில் சொல்லியிருப்பேன். அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்தளவுக்கு தெளிவாக ஸ்டெப்ஸ்லாம் சொல்லலை. இதுவே பிகினிங்கில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி நானாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணது தான். லென்த்து நல்லா நீளமாக இருந்தது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஒரு ரோலை வந்து 4 பேஸ்கெட் வைக்கிற மாதிரியே ஸ்பேஸ் இருந்தது. எந்த ரோலை எந்த கலர் வைக்கிறது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நான் ஃபஸ்ட் கிரேயில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் வச்சேன். சைடில் அழகாக 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிரியாஷ் எழுந்ததுமே இதை ஸ்டிக் பண்ண சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும். ஃபைனலாக எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே வைக்கலான்னு ஒரே யோசனை. டிவிக்கு கீழே வச்சு பார்த்தேன், பெருசாக நல்லா இல்லை. ரூம்குள்ளே வச்சோம்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஹாலில் தான் நாங்கள். ஸோ இங்கே இருக்கிற சோஃபாவை வந்து பூஜா ரூம் கிட்ட வச்சுட்டேன். டைனிங் டேபிள் கிட்ட தான் இந்த ரேக்கை வந்து ப்ளேஸ் பண்ணேன். அவங்களோட டாய்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேஸில் தான் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்லேயே ரேக் வச்சுட்டேன். ஃபைனலாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்ததும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.